இங்க முத்துக்கிட்ட ஜீவாவை மனோஜோட கல்யாணத்துல பார்த்ததா இங்க மீனாவோட தங்கச்சி சீதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் இங்க மீனாவுக்குமே ரொம்ப சந்தேகம் வருது. என்னங்க, ஒருவேளை இவங்க தான் மனோஜ் காதலிச்சு அந்த பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு போனவங்களா இருக்குமோ? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குங்க அப்படின்னு இங்க மீனா சொன்னதும், மீனா சந்தேகமே வேணாம், எனக்கு என்னமோ சீதா சொல்றது தான் உண்மையா தெரியுது. ஏன்னா கார்ல வரும்போது கூட யாரோ 30 லட்ச ரூபாவை ஏமாத்தினதா என்கிட்ட அந்த ஜீவா சொல்லுச்சு. அதை என்ன ஏதுன்னு போய் விசாரிச்சோன்னா கண்டிப்பா நம்ம கிட்ட சிக்கும். அதை பிடிச்சி கூட்டிட்டு வந்து நான் அப்பா கிட்ட நிறுத்துறேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து நேரா இங்க ஜீவாவை இருக்க ஃப்ளாட்டுக்கு வராரு. முத்து இங்க ஜீவாவோட ஃப்ளாட்டுக்கு வந்து வீட்டு கதவை தட்டினதும் இங்க ஜீவா கேக்குறாங்க, அட என்ன முத்து, இப்பதான் டிராப் பண்ணிட்டு போனீங்க, அதுக்குள்ள மறுபடியும் வந்து நின்றுக்கிட்டு இருக்கீங்க, என்ன ஏதாவது விஷயமா அப்படின்னு இங்க ஜீவா விசாரிக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், உள்ள வரலாமா அப்படின்னு கேட்டுட்டு, ஷூர் உள்ள வாங்க அப்படின்னு இங்க ஜீவாவும் சொல்றாங்க. என்ன முத்து, ஒரு மாதிரி நீங்க கோபமா இருக்க மாதிரி தெரியுதே அப்படிங்கிற மாதிரி இங்க ஜீவா கேக்குறாங்க. உடனே முத்து இருந்துக்கிட்டு, ஏ ஃப்ராடு, உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். ஹலோ முத்து, எதுக்கு என்ன ஃப்ராடு அது இதுன்னு மரியாதை இல்லாமல் பேசுகிறீங்க? என்ன விஷயம், எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக சொல்லுங்கள் அப்படின்னு இங்கே ஜீவா கேட்குறாங்க. உடனே முத்து இருந்துக்கிட்டு, ஆமாம், நீ தானே என் அண்ணன் கல்யாணத்துக்கு வந்திருந்த, எங்கள் அண்ணனை காதலிச்சு ஏமாற்றிட்டு பணத்தை எடுத்துகிட்டு போனவளும் நீ தானே, எனக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்துடுச்சு. இப்போவே நீ தான் பணத்தை எடுத்துகிட்டு போனேன்னு ஒத்துக்கலன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது வரும் அப்படின்னு இங்கே முத்து மிரட்ட. உடனே ஜீவா இருந்துக்கிட்டு, என்ன சொன்னீங்க, பணத்தை நான் எடுத்துக்கிட்டு போனேனா? ஆமாம், நான் தான் எடுத்துக்கிட்டு போனேன். ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் இங்கே வந்திருந்தப்ப போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அந்த ரோகிணியும் மனோஜும் என்கிட்ட இருந்து 27 லட்ச ரூபாய்க்கு பதிலாக 30 லட்ச ரூபாவா வாங்கிட்டாங்க. ஏன் இந்த விஷயத்த உங்கள் அண்ணன் உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு இங்கே ஜீவா கேட்டதும், இங்கே 30 லட்ச ரூபாவை வாங்கிட்டான் அப்படின்னு தெரிஞ்சதும் இங்கே முத்துவுக்கு ரொம்பவுமே ஷாக் ஆயிடுது. உடனே முத்து இருந்துக்கிட்டு, என்ன சொல்கிற, பணத்தை வாங்கிட்டாங்களா? எங்களுக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. என்ன ஜீவா, நீ என்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கியா, உண்மையை சொல்லு அப்படின்னு இங்கே முத்து மறுபடியுமே மிரட்டி கேட்க. உடனே இங்கே ஜீவா இருந்துக்கிட்டு, அட ஆமாம் முத்து, நான் கூட சொன்னேன்ல காரில் வரும்போது, இங்கே போன வாட்டி ஒரு ஃப்ளாட்டை வாங்கணும் அப்படின்னு தான் வந்தேன் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு, கடைசியில் 2 ஃப்ராடுங்க மூலயமா அந்த பணத்தை நான் இழந்துட்டேன்னு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு வந்தனே, அந்த 2 ஃப்ராடுங்களும் வேற யாரும் கிடையாது, உன் அண்ணன் அண்ணி தான் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஜீவா சொன்னதும் முத்துவுக்கு ரொம்பவுமே டென்ஷன் ஆகி கோவப்படுறாரு. அப்போ அந்த 2 ஃப்ராடுங்களும் உங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கிடுச்சுங்க. இந்த விஷயத்த வீட்லேயும் சொல்லலை, என்கிட்டையும் சொல்லலை. அதுங்களுக்கு இருக்கு கச்சேரி. எனக்கு நீங்கள் ஒரு உதவி பண்ணணும். நான் இப்போ எங்கள் வீட்டில் போய் இந்த உண்மையை சொன்னாலும் எங்கள் வீட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக நம்பவே மாட்டாங்க. ஏதோ குடிகாரம் வந்து ஏதேதோ பேசி வளர்றான் அப்படின்னு தான் நினைப்பாங்க. நீங்கள் என் கூட வந்து இந்த உண்மையை எல்லாத்தையும் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த மனோஜுக்கும் பார்லர் அம்மாவுக்கும் சரியான பாடம் போகட்டின மாதிரி எங்கள் வீட்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே முத்து கேட்டதும் ஜீவாவும், சரி முத்து நான் வரேன், ஏன்னா பல நாள் கடனை நான் தீர்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு இங்கே பழி வாங்கவும் ஜீவா தயாராயிட்டாங்க. முத்துவும் ஜீவாவும் நேராக கிளம்பி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் இங்கே ஜீவாவை வெளியவே நிற்க வச்சுட்டு முத்து மட்டும் உள்ளே போகிறாரு. ஏய் ஓடுகாலி, வெளியே வா, எல்லாரும் வெளியே வாங்க அப்படின்னு இங்கே முத்து உள்ளே கத்திக்கிட்டே வர, முத்துவோட சத்தம் கேட்டு எல்லாருமே வெளியே வராங்க. வந்ததும் இங்கே அண்ணாமலை இருந்துக்கிட்டு, என்ன முத்து, எதுக்காக இப்படி கத்திக்கிட்டு வர அப்படின்னு இங்கே அண்ணாமலை கேட்குறாரு. உடனே இங்கே மனோஜ் இருந்துக்கிட்டு, டேய் எதுக்குடா இப்போ என்னை தேவையில்லாமல் ஓடுகாலின்னு கூட்டிகிட்டு வர அப்படின்னு இங்கே மனோஜும் கேட்குறாரு. உடனே இங்கே முத்து இருந்துக்கிட்டு, ஆமாண்டா நீ ஓடுகாலி தான், உன் கல்யாணத்தில் எடுத்துக்கின்னு ஓடனியே எங்கள் அப்பாவோட 27 லட்ச ரூபாவை, அது எங்கே அப்படின்னு இங்கே முத்து கேட்டதும் உடனே ரோகிணி இருந்துக்கிட்டு, ஆமாம் இப்போ எதுக்கு நீங்கள் அந்த காசை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா முத்து, எப்போவுமே அந்த காசை பற்றியே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு இங்கே ரோகிணியும் கத்திக்கிட்டு இருக்க. ஹலோ பார்லரம்மா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே முத்துவும் சொல்கிறாரு. உடனே இங்கே விஜயா இருந்துக்கிட்டு, டேய் என்னடா பகல்லையே போட்டுட்டு வந்துட்டியா, எல்லாரையும் கூப்பிட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு இங்கே விஜயாவும் சொல்ல. உடனே கொஞ்ச நேரம் எல்லாம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஹலோ மேடம் ஜீவா உள்ளே வாங்க அப்படின்னு இங்கே ஜீவாவையும் உள்ளே கூப்பிடுறாரு முத்து. வீட்டு உள்ளே வந்த ஜீவாவை பார்த்ததுமே இங்கே ரோகிணிக்கும் மனோஜுக்கும் ஒன்றுமே புரியாமல் அதிர்ச்சியில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் அண்ணாமலை, ரவி, ஸ்ருதி எல்லாருமே கேட்குறாங்க, யாருடா, யார் இந்த பொண்ணு, எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க, சவாரிக்கு வந்த கஸ்டமராடா அப்படின்னு இங்கே அண்ணாமலை கேட்க,
அப்பா நான் சொன்னல கனடால இருந்து ஒருத்தவங்க வராங்க, அவங்கள நான் பிக்கப் பண்ணணுன்ட்டு. இவங்க தான்ப்பா என்னோட ரெகுலர் கஸ்டமர். அது மட்டும் இல்லைப்பா, உங்களோட 27 லட்ச ரூபாய் கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இங்கே முத்து சொன்னதும் உடனே இங்கே அண்ணாமலை, என்னடா என்னமோ உளறிக்கிட்டு இருக்க, இவங்க என்னமோ கனடாலேருந்து வந்திருக்கிறதாவும் சொல்கிற, 27 லட்ச ரூபாய் கிடைச்சதாவும் சொல்கிற, எனக்கு ஒன்றுமே புரியல, தெளிவாக சொல்லு, என்ன தான் நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி இங்கே அண்ணாமலையும் கேட்குறாரு. என்ன ஓடுகாலி பார்லரம்மா, உங்ககிட்ட இருந்து எந்த ஒரு சத்தமும் பேச்சும் வரவே இல்லையே, என்ன இவங்கள பார்த்ததும் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கா? அப்பா இவங்க வேற யாரும் இல்லை, இதோ நிற்கிறானே ஓடுகாலி, இவனை லவ் பண்ணி கூட்டிகிட்டு போகணுன்னு நினச்சவங்க தான் இவங்க. இவங்களும் இவனும் சேர்ந்து தான் அந்த 27 லட்ச ரூபாவை எடுத்துக்கிட்டு போகலான்னு திட்டம் போட்டிருக்காங்க. ஜீவா மேடம், எதுக்கு சும்மாவே நின்றுக்கிட்டு இருக்கீங்க? என்ன நடந்ததுன்னு நீங்களே உங்கள் வாயால் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே ஜீவா கிட்ட முத்து சொல்கிறாரு. உடனே இங்கே ஜீவா இருந்துக்கிட்டு, அங்கிள் நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். நானும் ஜீவாவும் லிவிங் டுகெதரில் இருந்தோம் அங்கிள். உங்களோட பென்ஷன் பணம் 27 லட்ச ரூபாய் வருது, நான் எடுத்துக்கிட்டு வரேன், நம்ம எங்கேயாவது போயிடலான்னு இந்த மனோஜ் தான் சொன்னான். அதுக்கப்புறம் தான் நான் யோசித்தேன், உங்கள் பணத்தையே எடுத்துக்கிட்டு வரவேன் என்னையும் எங்கேயாவது விட்டுட்டு போயிட மாட்டானான்னு. அதுக்கப்புறம் நான் அந்த பணத்தை என் ஃப்ரெண்டோட பேச்சு கேட்டுக்கின்னு நாங்கள் 2 பேரும் எடுத்துக்கிட்டு தான் போயிட்டோம். ஆனால் நாங்கள் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் திரும்பி வந்தப்போ போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு இதோ இங்கே நிற்கிறாங்களே இந்த மனோஜும் ரோகிணியும் சேர்ந்து என்கிட்ட பணத்தை வாங்கிட்டாங்க. 27 லட்ச ரூபாய் நான் எடுத்துக்கிட்டு போனேன், ஆனால் அதுக்கு வட்டியோடு சேர்த்து 30 லட்ச ரூபாய் என்கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க அங்கிள். இந்த விஷயத்த உங்கள் யார்கிட்டையும் சொல்லலைன்னு முத்து சொல்லியிருந்தாரு அப்படின்னு ஒன்று விடாமல் இங்கே ஜீவா சொல்கிறாங்க. உடனே முத்து இருந்துக்கிட்டு, மேடம் அந்த 27 லட்ச ரூபாய் எங்கள் அப்பாவோட சொந்த உழைப்பு மேடம், அவ்வளவும் ரத்தம். அந்த பைசாவை இந்த ஓடுகாலி எடுத்துக்கிட்டு போயிருக்கான். ஆனாலும் இந்த பணம் மறுபடியும் கிடைச்சதுக்கு அப்புறம் கூட ஒரு வார்த்தை கூட எங்க யார்கிட்டயுமே சொல்லலை அப்படிங்கிற மாதிரி இங்க முத்து சொன்னதும் ஜீவா சொன்னதை கேட்டதும் அங்க இருந்த எல்லாருக்குமே ரொம்பவும் ஷாக் ஆயிடுது. விஜயாவுக்கு என்ன பேசுறதுனே தெரியாம ரொம்பவும் ஷாக்கில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அங்க இருந்த அண்ணாமலை இருந்துக்கிட்டு, டே மனோஜ், இந்த பொண்ணு சொல்றது எல்லாமே உண்மையா சொல்லு அப்படின்னு அண்ணாமலை மிரட்ட, உடனே ரோகிணி இருந்துக்கிட்டு, அங்கிள் ஆமாம் அங்கிள், எங்ககிட்ட இந்த லேடிஸ் பணம் கொடுத்துட்டாங்க தான், ஆனால் அந்த பணத்தை நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் ஒன்றும் வேஸ்ட் பண்ணலையே, அந்த பணத்தை வச்சு தானே நாங்கள் கடை ஸ்டார்ட் பண்ணோம், அந்த கடை மூலயமா நல்ல லாபம் வந்துக்கிட்டு தானே இருக்கு அங்கிள் அப்படின்னு இங்கே நல்லவ மாதிரி இங்கே ரோகிணி சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே இங்கே அண்ணாமலை இருந்துக்கிட்டு, வாயை மூடு, யாரோட பணத்தை எடுத்துக்கிட்டு போய் யார் கடை வைக்கிறது, அந்த பணத்துக்கு நீங்கள் மட்டும் சொந்தக்காரவங்க கிடையாது, இதோ நிற்கிறானே முத்துவும் ரவியும் சேர்ந்தோம் அந்த பணத்துக்கு சொந்தக்காரவங்க. அப்படி இருக்கும்போது இவங்களோட பர்மிஷன் கூட வாங்காம நீங்க எடுத்து எப்படி நீங்க செலவு பண்ணலாம் அப்படின்னு இங்க அண்ணாமலை ரோகிணியை பார்த்து பயங்கர கேள்வி கேட்குறாரு. உடனே அங்க இருந்த ரவியுமே மனோஜை பார்த்து கேட்குறாரு, ஏண்டா அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போனியே, மறுபடியும் கிடைச்சதையாவது எங்ககிட்ட சொல்லியிருக்கலாமேடா. முத்துக்கு டிராவல்ஸ் வைக்கணும்னு ஆசை, ஆனால் அவன் இப்போ வரைக்கும் கார் ஓட்டி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்கணும்னு ஆசை. இப்படி எங்களோட ஆசையெல்லாம் நீ மண்ணில் வாரி போட்டுட்டு நீ மட்டும் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போகலான்னு எப்படிடா நினச்ச அப்படிங்கிற மாதிரி இங்கே ரவியுமே ரொம்ப டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிக்கிறாரு. உடனே முத்து இருந்துக்கிட்டு, டேய் அதனால தான்டா அந்த பணம் எங்கேயும் போகாமல் இதோ இங்கே நிற்கிறாங்களே இவங்க மூலயமா நம்மளுக்கு தெரிய வந்துக்குது. பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டுவான்னு சொல்லுவாங்களே, அது இதுதான்டா அப்படின்னு முத்து ரொம்பவுமே ஆக்ரோஷமாக பேசிக்கிட்டு இருக்காரு. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த இங்கே விஜயா இருந்துக்கிட்டு எதுவுமே பேசாமல் நிற்கிறாங்க. உடனே அண்ணாமலை கேட்குறாரு, என்ன விஜயா, உன் பையனுக்கு அப்படி சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு வருவியே, இப்போ பேசு, இந்த ஃப்ராடு பையனை பற்றி இப்போ பேசு அப்படின்னு அண்ணாமலையும் ரொம்ப கோவத்தில் கொந்தளிக்கிறாரு. விஜயாவுக்கு பயங்கர கோபம் வந்து இங்க ரோகிணியையும் மனோஜையும் பயங்கரமா முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. நேரா இங்க ரோகிணி கிட்ட வந்து ஓங்கி பலார்னு கன்னத்துல வச்சு, ஏ ரோகிணி, ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு, கடை வைக்கிறதுக்கு உங்க அப்பா தானே மலேசியால இருந்து பணத்தை அனுப்புனதா எங்க கிட்ட போய் சொல்லியிருக்க. இப்போ இந்த ஜீவா மாட்டினதுக்கு அப்புறம் என்னமோ பணத்தை எடுத்துட்டு போய் கடை வைக்கிறதுக்காக செலவு பண்ணிட்டேன்னு சொல்ற, இதுல எது உண்மை? ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு. உங்க அப்பா மலேசியால தான் இருக்கானா? எனக்கு என்னமோ அந்த முத்து சொல்றது தான் உண்மைன்னு தோணுது. அவனும் ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு தான் இருக்கான், நீ ஒரு ஃப்ராடு, அப்பாவை காட்டுறேன் வர வைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே தவிர, ஆனால் ஒரு நாள் கூட உங்கள் அப்பா கிட்ட பேசுனதும் கிடையாது, உங்கள் அப்பா இங்கே வந்து உன்னை பார்த்ததும் கிடையாது.
இப்போ வாயை திறக்க போறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கோவமாவே இங்க விஜயா ரோகிணியை கேட்க உடனே இங்க மனோஜ் இருந்துகிட்டு அம்மா எதுக்குமா இப்ப ரோகிணியை நீங்க மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி மனோஜ் கேட்டதும் உடனே விஜயாவுக்கு கோபம் வந்து இங்க மனோஜையும் ஓங்கி பலார்னு கன்னத்திலே வைக்கிறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டு களவாணித்தனம் பண்ணி வச்சிருக்கீங்க. உங்களை அடிக்காம உங்களை என்ன தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருக்க சொல்றியா? இங்க பாரு ரோகிணி, எனக்கு உங்க அப்பா கிட்ட பேசியாகணும். இல்லனா உனக்கு உங்க வீட்டு அட்ரஸ் தெரியும்ல, ஃபோன் நம்பர் தெரியும்ல, நீ கிளம்பு, நம்ம போலாம் அப்படின்னு இங்க விஜயாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க முத்து இருந்துக்கிட்டு பார்லரம்மா, அவன் தான் ஒரு ஓடுகாலி ஃப்ராடுன்னு பார்த்தா அவனுக்கு நல்ல வாட்டமா தான் வந்து நீயும் ஃப்ராடா அவனுக்கு பொண்டாட்டி அமைஞ்சிருக்க. யாரோட பணத்தை யார் ஆட்டைய போடுறது? ஒழுங்கு மரியாதையா எங்களோட பணத்தை நீங்க வைக்கணும். அப்பா, இவன்லாம் திருந்தவே மாட்டான் போல இருக்குப்பா. பாருங்க, அந்த வீட்டுக்கு 30 லட்ச ரூபாவை கொடுத்து எப்படி ஏமாந்துருக்கான் பாருங்க. இதெல்லாம் கடவுள் பார்த்துக்கிட்டு தான்ப்பா இருக்காரு. நம்ம கிட்ட இருந்து 30 லட்ச ரூபாவை ஏமாத்தினால, அதனால தான் கடவுள் மறுபடியும் அந்த 30 லட்ச ரூபாவை இவங்கிட்ட இருந்து ஏமாத்திருக்காரு. நான் எவ்வளவோ சொன்னேன்ப்பா, அந்த வீட்டு ஹவுஸ் ஓனரை பார்த்தாலே எனக்கு ஒரு ஃப்ராடு மாதிரி தான் தெரியுது. எதுக்காக இவ்வளோ பெரிய ஹவுஸ் ஓனர் வாடகை காரில் போகணுன்னு கேட்டேன். ஆனால் என்னை கொஞ்சம் கூட ஒரு மரியாதை கொடுக்காம என்னமோ இவன் பண்ணுறது தான் சரின்னு பண்ணால, இப்போ அந்த பணத்தையும் ஏமாந்து நிற்கிறான். இந்த பணமும் நம்ம கையில் மாட்டிச்சு. இவனுக்கு இதெல்லாம் தேவைப்பா. இங்க பாருப்பா, இதுக்கு மேல இவங்களை இந்த வீட்டு உள்ள வைக்காதீங்க, வெளியே தள்ளி கதவை சாத்துங்க அப்படிங்கிற மாதிரி இங்க முத்து சொல்றாரு. இந்த மாதிரி ரோகிணியும் மனோஜும் வீட்டில் மாட்டி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளணும் விஜயாவே அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.